விஜயா கிட்ட அண்ணாமலை சொல்றாரு, மீனா உன்னாலதான் இன்னைய முடியும் மஞ்ச கயிறு கட்டிக்கிட்டு இருக்கா. இது உனக்கு பெருசா தெரியல. ரோகிணி ஒரு நாள் மஞ்ச கயிறு கட்டிக்கிட்டு இருந்தா உனக்கு பெருசா தெரியுது. இப்ப அப்படி இருக்கான்னா அவளோட தலையெழுத்துங்க. ரோஹிணிக்கு என்ன வந்துச்சு? முதல்ல ஒரு செயினை வாங்கி கொடுக்கணும். மனோஜ் தான் வாங்கி கொடுக்கணும். இப்ப பிசினஸ் பண்றான்ல, அவங்க வாங்கி கேட்டோம். முதல்ல எல்லா மருமகளையும் ஒரே மாதிரி நடத்த கத்துக்க. இப்படி பார்த்தா எந்த பிரச்சனையும் வராது. உன் வேலையை போய் பாரு. நீ கிளம்பிட்டியாமா? ஆமா ஆண்டி. இப்படியேமா வெளியே போற? என்ன ஆண்டி, இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா? ட்ரெஸ் நல்லாதாம்மா இருக்கு. இப்படி மஞ்ச கயிறோடயா போற? வேற என்ன ஆண்டி செய்ய முடியும்? உன்னை பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஆளி பிரிச்சு கோர்க்கிற முடியும். நான் இப்படிதானே ஆண்டி இருந்தேன். ஊரறிய தங்கத்துல தாலி பிரிச்சு கோர்த்திருக்கோம்மா. இப்ப மஞ்ச கயிறோட போனேன்னா எல்லாரும் எங்களை தானே தப்பா பேசுவாங்க. வீட்டுல இருக்க மருமகளை இப்படி தங்கமே இல்லாம பண்ணிட்டாங்களேன்னு எங்களை பேச மாட்டாங்களா? மத்தவங்க பேசினா நமக்கு என்ன ஆண்டி? நம்ம குடும்ப கௌரவத்தை பாதிக்குமா? நீ வேற சாதாரண வீட்டு பொண்ணா, பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு. நாளைக்கே உங்க அப்பா ஜெயில இருந்து வந்து பார்க்க வந்தா எங்களை என்ன நினைப்பாங்க? ஆண்டி அவங்க வரமாட்டாங்க. என்னம்மா இப்படி சொல்ற? கேஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல ஆண்டி, கொஞ்ச நாளைக்கு வரமாட்டாங்க. இப்படி இருந்தாலும் ஒரு நாள் வந்து பார்க்க தானேம்மா வேணும். அன்னைக்கு நாங்க உன்னை சரியா பாக்கலன்னு அவர் நினைக்க மாட்டாரா? இப்ப என்ன ஆண்டி செய்ய முடியும்? இப்ப நீ அடகு வச்சத மீட்டர்லாம். எவ்வளவுக்கு வச்சேன்னு சொல்லு. இப்ப அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லையா ஆண்டி? என்கிட்டயும் அவ்வளவு பணம் இல்ல. கீ வீடு வாடகைக்கு விட்டுருக்கோம்ல, கிட்ட ஏற்கனவே கொஞ்சம் பணம் அட்வான்ஸா வாங்கியிருந்தேன். இந்த பணம் இப்ப என்கிட்ட இருக்கு. ஆமா, கையோட போய் நகைய மீட்டுடலாம். எல்லாம் வேண்டாம் ஆண்டி. இவளை கஷ்டப்பட வைக்கிறதுக்காண்டிதான் முத்துவும் மீனாவும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க நினைக்கிறத நம்ம நடக்க விடக்கூடாதுமா. பரவாயில்ல ஆண்டி, அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும். அதுக்காண்டி நாங்க கவலைப்பட போறது இல்ல. இருந்தாலும் நீ மஞ்ச கயிறோட இருக்கிறது சரியில்லைம்மா. நெக்ஸ்ட் மந்தே என்னால சம்பாரிச்சு அந்த நகையை மீட்டுற முடியும் ஆண்டி. இப்ப கூட சொந்தமா சம்பாரிச்சு வாங்கிட முடியும்னு நினைக்கிற பாரு. அதாம்மா பெரிய எடுத்து பொண்ணுங்கிறது. பரம்பரையா பணக்கார வீட்டுல இருந்து வந்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி பெருமையெல்லாம் வரும். இப்பயும் நீ வைராகியமா இருக்க பாரு. இன்னும் சில பேர் இருக்காங்க, வீட்டுல இருந்து எதையாவது எடுத்துட்டு போகணும்னு தான் பாப்பாங்க வர்றாங்க. யாரா ஆண்டி சொல்றீங்க? ஒண்ணும் இல்லம்மா, பொதுவாதான் சொன்னேன். மீனாவை தான் எப்பயும் இந்த மாதிரி திட்டுவீங்க. நான் அவளை திட்டுறேன்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாளா? நானும் இந்த வீட்டுலதான் இருக்கேன் ஆண்டி, எனக்கு தெரியாதா? ரோகிணி செயினை பிளட் பண்ணதுக்கு மீனா என்ன பண்ணுவாங்க? அவளை பத்தி தெரியாது. அவதான் முத்துக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி செய்ய சொல்லியிருப்பா. அம்மாவையும் அவமானப்படுத்தி இருக்காங்க. முத்து எப்பயும் போல நடந்துக்கிறாரு. அதுக்கு மீனா என்ன பண்ணுவாங்க? இல்லாம இந்த விஷயத்துல ரோஹிணி மேலதான் தப்பு. நான் என்ன ஸ்ருதி தப்பு பண்ணேன்? அம்மிதான் பணத்தை திருப்பி கொடுக்க வேணான்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த செயினை அடகு வச்சு பணத்தை கொடுத்தீங்க? சொன்னாங்கன்னா அவங்களோட பெரிய மனசு ஸ்ருதி. இல்லையும் வாங்கிட்டு காசையும் திருப்பி கொடுக்கலாட்டி எப்படி கரெக்டா இருக்கும்? ஹானஸ்டா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்டு தான் ரோகிணி, நமக்கு தன்மானம் தான் முக்கியம். தாலி செயின் இல்லாம பாக்குறது தான் கஷ்டமா இருக்கு. நான் டப் பண்ற சீரியல்ல தாலி செயின் எல்லாம் பாத்திருக்கேன். ஃபூலிஷா தெரியும். நம்ம வீட்லயே பாக்குறப்பதான் எவ்வளவு எமோஷனா இருக்குன்னு தெரியுது. சொன்னீங்கன்னா இப்ப கூட எங்க அம்மா பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. இல்ல ஸ்ருதி, அது எனக்கு மரியாதையா இருக்காது. பண்டு செயினை திருப்பி கொடுப்பாருன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. போயிட்டு வரேன் ஸ்ருதி. நான் கிளம்புறேன். ரோஹிணியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, தங்க செயின்ல இருந்து மஞ்ச கயிறுக்கு வந்துட்டியே, என்னடி பண்றது? அந்த முத்து பண்ண வேலையால போட்டிருந்த செயினும் போயிருச்சு. மாத்திரம் அடகு வைக்கலாட்டி ஸ்ருதி அம்மா கிட்ட அவமானப்பட்டிருக்கணும். அதெல்லாம் ஓகேடி, உன் மாமியார் தான் தங்கத்துல தாலி செயின் வாங்கி கொடுக்கறதா சொன்னாங்களே, அதை வாங்கி போட்டுக்க வேண்டியதானே? இதையே வேண்டான்னு சொன்ன இப்போ? இல்லடி, கொஞ்ச நாளைக்கு நான் இந்த மஞ்ச கயிறோட இருக்கிறது தான் கரெக்ட். இல்ல ஸ்ருதிங்கிற கோடீஸ்வரி இருக்கா, அவ முன்னாடி மஞ்ச கயிறு கட்டி இருந்தா உனக்கு தாண்டி குறைச்சலா இருக்கும். நாளைக்கு எனக்கு இந்த மஞ்ச கயிறு தான் காப்பாத்த போகுது. என்னடி பக்தி படத்துல வர ஹீரோயின் மாதிரி பேசுற? எப்படி ஒன்ன காப்பாத்தோம்? நான் தாலி கலட்டி கொடுத்த இன்சிடென்ட்ல மனோஜ் ரொம்ப எமோஷன் ஆயிட்டான். மேல மரியாதையும் லவ்வும் இன்னும் அதிகமாயிருச்சு. இவன் கௌரவத்தை நான் காப்பாத்திட்டேன்னு ரொம்ப எமோஷன் ஆறான். மனோஜ் என்ன பாக்குறப்ப எல்லாம் நான் இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு அவனுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். இதனால உனக்கு என்ன நல்லது நடக்க போகுது? சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வரும்போது விட்டு கொடுக்காம பேசுவான்ல, அது எனக்கு பிளஸ் தானே. ஓகேடி, உங்க அத்தையே உனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றாங்க, நீ ஏன் வேண்டான்னு சொல்ற?
இங்க வாங்கி குடுக்குறாங்கன்னு பல்ல காட்டிட்டு வாங்கினேன்னு வச்சுக்கோ, என் மூக்கு முகரையெல்லாம் உடையும். இப்படி காசுல நான் வாங்கிட்டேன்னு அவங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். டபுளா வாங்குறதுக்கு அவங்க என்ன குறைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என் அப்பாவை பத்தியும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இப்பதான் அத பத்தி மறந்துருக்காங்க. கொஞ்ச நாள் இந்த மஞ்ச கயிறோட இருந்தேன்னா வீட்டு மருமக தன்னோட மகனுக்காண்டி அடகு வச்சுட்டாளேன்னு ஒரு கில்ட்டிங் ஃபீலிங் வரும். என்கிட்ட அப்பாவை பத்தியோ ஆட்டுக்குட்டி பத்தியோ கேட்காம இருப்பாங்க. நானும் ரிலாக்ஸா இருக்கலாம். அதே எனக்கு பெரிய பாதுகாப்பா இருக்கும். பயங்கரமா யோசிக்கிற ரோகிணி. ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா சரி, நல்லது சும்மாலாம் நடக்காது, யோசிச்சாதான் நடக்கும். சவாரி எதுவும் வரல மீனா, டல்லு தான். எல்லாம் சவாரி வர்றதே பெரும்பாடா இருக்கு. வர கார்ல வர்றவங்க விட கார் ஓட்டுறவங்க அதிகமாயிட்டாங்க. மீனா ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்லைங்க. மீனா இவ்வளவு சூடா இருக்கு, மாத்திரை ஏதாவது போட்டியா என்ன? மீனா டாக்டரை போய் பார்க்கலாம். லேசான காய்ச்சல் தான், மாத்திரை போட்டுக்கிட்டா சரியாயிரும். மெடிக்கல் ஷாப்லயே வாங்கிக்கலாம். என்ன ஏதுன்னு தெரியாம நம்மளே மாத்திரை சாப்பிடக்கூடாது. வாமினா அப்புறம் கட்டிக்கலாம். வேண்டாங்க, விடுங்க, சாதாரணமான காய்ச்சல் தான், மாத்திரை சாப்பிட்டா சரியாயிரும். டாக்டர் கிட்ட போய் எதுக்கு வீண் செலவு? சொன்னா கேட்க மாட்டியா மீனா? சரி வா, வந்து படுத்து ரெஸ்ட் எடு. கட்டணுங்க, உள்ள அத்தை இருக்காங்க. இந்த ரூம் சும்மாதான் இருக்கு, அந்த ஓடுகாலி இன்னும் வரல. நீ இந்த ரூம்ல படுத்துக்க, உள்ள ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன். ரோகிணி முடியல, இன்னைக்கு வேலை ரொம்ப அதிகமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும் மனோஜ். பிசினஸ் பிக்கப் ஆயிருச்சுன்னா அப்புறம் எல்லாம் ரிலாக்ஸ் ஆயிரும். இனி கொஞ்ச நேரம் நான் போய் படுக்கிறேன், நீ குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. ஓகே மனோஜ். இனி அந்த மீனா இங்க படுத்துக்கிட்டு இருக்கா. வாடா மனோஜ். என்னடா ஆள் இல்லாட்டி யாரு வேணாலும் படுத்துக்கலாமா? என்னடா சொல்ற? நாள் ஃபுல்லா உழைச்சிட்டு வந்தா இப்படி பண்றாங்க? ஒரு 10 நிமிஷம் கூட படுக்க முடியல இங்க. என்னடா இப்படி பண்ற? அங்க பாருமா, என் ரூம்ல படுத்திருக்கா. வர்றா அந்த மீனாமா, எழுப்புமா அவளை. தானே உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருந்தா, எல்லாம் அப்படியே இருக்கு. ஆமா படுத்திருக்கா. விஜயா என்னாச்சு இப்போ? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? பாருங்க, அவ உள்ள போய் படுத்து கிடக்குறா. விஜயா அதுக்கு என்ன, இந்த வாரம் ஃபுல்லா அவங்க அங்கதானே படுக்கணும், இதுக்குன்னு இப்பவே போய் படுத்துப்பாளா? சாயங்காலமே ரொம்ப டயர்டா இருந்தா, அதனாலதான் களைப்புல போய் படுத்திருப்பா. இவ்வளவு சீக்கிரத்துல படுக்கிற ஆளா அவ? இந்த விஷயத்த நான் முன்னாடி மாதிரி இல்ல, நான் இப்ப பிசினஸ் மேன், 1000 டென்ஷனை பாத்துட்டு வரேன். நாளைக்கு கஸ்டமர் டீலர்னு எல்லார்கிட்டையும் பேசியே டயர்ட் ஆயிட்டேன். அதனால ஹால்ல எல்லாம் வந்து தூங்க முடியாதுப்பா, எனக்கு என் ரூமை கொடுத்துருங்க. ஆண்டி இது யூஸ்வலா மீனா தூங்குற டைமே கிடையாது ஆண்டி, அங்க வந்துருவோன்னு வேணும்னுக்கே செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான்மா தோணுது. பாருங்க, பூ கட்டிக்கிட்டு இருக்கவ பாதியிலேயே விட்டுட்டு படுத்து தூங்குறா. இவள நீ இதுல தலையிடாத. மீனாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் சீக்கிரத்திலே போய் படுத்திருக்கா. எழுப்பாத, முத்து வந்துடட்டும், முடியும் அவ தூங்கட்டும். மனோஜ் எந்திரி. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? நல்லா ஹாயா வந்து படுத்து தூங்குற. ஐயோ அத்தை, நான் தூங்கிட்டேனா? சும்மா உட்கார்ந்து இருந்தேன். நீ கதை சொல்றியா? அப்படி என்ன டயர்டு உனக்கு? பூம் பிடிக்கிறதுக்கு போட்டியா நடத்துறாங்க? இல்ல அவ்வளவு சொல்றேன், உனக்கு புத்தி வரலையா? ரூம் கிடைச்சா போதும்னு வந்து படுத்துக்கிற. எனக்கு காய்ச்சலா இருக்கு. தாண்டி ரூம்குள்ள வந்து படுத்தா காய்ச்சல்லாம் போயிருமா? ஏதோ ஒரு காரணம் உனக்கு ரூமுக்குள்ள வந்து படுக்கிறதுக்கு. இதுக்குள்ளதான் அவ்வளவு இடம் இருக்கே. உங்க வீட்டுல இருக்கப்ப தனியா ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஏசி எல்லாம் போட்டுப்பியா? கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையாடி? ரூம் பிடிக்கிறதுக்காண்டி முன்னாடியே வந்து படுத்து கிடக்குற. உடம்பு சரியில்லைன்னு தான் கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். கூட ஏன் அத்தை மோசமான பார்வையில பாக்குறீங்க? உடம்பு சரியில்லைன்னா ஸ்பெஷல் வார்டு மாதிரி உனக்கு ரூமா தேவைப்படுது, எல்லாம் ஜெனரல் வார்டுல தாண்டி போய் படுக்கணும். தப்புதான் அத்தை, தெரியாம வந்துட்டேன், மன்னிச்சிருங்க. அடி மலிப்பிக்கிட்டே நிக்கிற, வாடி. என்ன விடுங்க அத்தை, வாடி வெளியே. என்னமோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. அப்பா அம்மா பேசுறதெல்லாம் கேட்டியா? குள்ள போய் அவளை எழுப்பிட்டியா விஜயா? நான் எழுப்ப வேண்டான்னு தானே சொன்னேன், அமைதியா இருன்னு சொன்னேன்ல. என்னாச்சு, எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அவங்க 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி வச்சிருக்காங்களாம், அந்த விஐபி தான் தங்கணுமா சொல்றாங்க. திருப்பியும் ரூம் ப்ராப்ளமா? இதுதான் டெய்லி நடக்குது இந்த வீட்டுல. ப்ராப்ளம் இல்ல, இங்க இருக்க ஆளுங்க தான் ப்ராப்ளம். விடுங்க. ரவி ஸ்ருதி வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நில்லு, எல்லாருக்கும் பணிவிட செஞ்சுதான் இந்த நிலைமையில வந்து நிக்கிற. கடைக்கு வந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க.
ஏதோ நீ ரூமுக்காண்டி வந்தேன்னு ரொம்ப பேசுறாங்க. முத்து, நான் என்ன தப்பா சொன்னேன்? நேத்து மனோஜ் அசதியா வந்து படுத்துட்டான்னு நீ எவ்வளவு சத்தம் போட்ட? மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இவ துண்டு போடுற மாதிரி இடம் பிடிக்கிறா. இதுக்கு தான் உன்னை அமைதியா இருன்னு நான் சொன்னேன். வாரம் ஃபுல்லா அவங்க தான் இந்த ரூம்ல இருக்கணும். மீனா போனதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்னால வெளியெல்லாம் படுக்க முடியாதுப்பா. ஏன்டா படுக்க முடியாது மனோஜ்? உன்னை மாதிரி நான் காரா ஓட்டிட்டு வரேன். கிரியேட்டிவ் ஜாப்டா, நீண்ட யூஸ் பண்ணணும். உனக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது? ரவி சொல்றாரு, எல்லா வேலையும் கஷ்டமான வேலை தான்டா. பிசினஸ் நடத்துறவனுக்கு தாண்டா அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். 2 நாள்லயே இவ்வளவு பேசுற, கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நிக்க கூட நேரம் இல்ல. அங்கேயே பாய போட்டு படுக்க வேண்டியதானே, எதுக்கு வீட்டுக்கு வர்ற? என்ன மொத்தமா இந்த வீட்டை விட்டே அனுப்பிடலான்னு பாக்குறியா? முழுக்க வேலை பார்த்துட்டு வந்தா வீட்டுல நிம்மதியா தூங்க கூட முடியல. நீ சொல்றாங்க நாங்க என்ன ஊரை சுத்திட்டா வரோம்? நாள் முழுக்க கிளைண்ட அட்டன் பண்ணிட்டு தான் வர்றேன். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்றாரு. வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க கூட முடியல. ஹால்ல வந்து ரெஸ்ட் எடுத்தா ஆகாதா? மீனா காய்ச்சல்ல இருக்கா. கேக்குறாங்க, மீனா ஃபீவரா இருக்கா? டாக்டரை பாத்தீங்களா இல்லையா? ஃபீவரா இருக்கனாலதான்டா அண்ணி ரூம்ல போய் தூங்கிருக்காங்க. இதுக்கே மனோஜ் இவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? வெட்டியா? பேசாதன்னு சொன்னேன்ல. மீனாவுக்கு இப்ப உடம்பு சரியில்லை, அதான் ரூம்ல போய் படுத்திருக்கா. முத்து, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனியா? நான் கூப்பிட்டேன், வரலன்னு சொல்லிட்டா. அதனாலதான் மாத்திரை வாங்கிட்டு வந்தேன். அந்தான்ப்பா உள்ள மீனாவை ரெஸ்ட் எடுன்னு சொன்னேன். வெளிய ரெஸ்ட் எடுத்தா ஆகாதா அவளுக்கு? பாவம், அவங்க ஃபீவரா இருக்குன்னு தானே தூங்கி இருக்காங்க. சும்மா சாக்குமா, இவளுக்கு ரூம் வேணும்னு தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. நெக்ஸ்ட் வீக் உங்க டேர்ம் வர்றப்பதான் எங்க கஷ்டம் என்னன்னு புரியும். ரோகிணி, இதெல்லாம் ரொம்ப சில்லியா இருக்கு. டேர்ன் வரும்போது நான் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். ரவிய கூட்டிட்டு என் வீட்டுக்கு போயிருவேன். சுதி சொல்ற, நான் அந்த ஐடியால தான் இருக்கேன் ரவி. 1 வீக் என் வீட்டுக்கு போயிடலாம். இல்ல, ஏசி இல்லாம ஹால்ல படுக்க முடியாதுப்பா. வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துடலாம். நில்லுமா, ரூமுக்காண்டி நீ வீட்டுக்கு போனேன்னா சம்மந்தியம்மா என்ன நினைப்பாங்க? ரவி, என்னடா இதெல்லாம்? எனக்கு தெரியலம்மா. இவ இந்த ஐடியால இருக்கான்னு இப்பதான் தெரியுது. ஸ்ருதி சொல்றது கரெக்ட் தான். சம்பாதிக்கிறவங்க எதுக்கு வெளியே படுத்து கஷ்டப்படணும்? உங்களுக்கு ரூமை கொடுத்துருங்க. இல்லாட்டி நானும் ரோகிணியும் வேற ஏற்பாடு பண்ணிக்கிறோம். 1 வாரம் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கிக்கிறோம். ஆளாளுக்கு வெளியே போறேன்னு சொல்றீங்க, ஏங்க கேக்குறீங்களா இல்லையா? மீனா பண்ணின வேலையால எல்லாரும் வெளியே போகணும்னு நிக்கிறாங்க. நான் போயிட்டு போறாங்க. நாங்க இவ்வளவு நாள் வெளியே படுத்தோம்ல, அப்ப யாருக்கும் தெரியல இல்ல. நாள் வெளியே படுத்த உடனே இவருக்கு முடியலையாமா. இப்ப ரூம் பிரச்சனை பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு சீக்கிரத்துல ஒரு முடிவு பண்ணணும். மீனா உடம்பு சரியில்லாம இருக்கா. இப்ப கூட இப்படிதான்ப்பா பேசுறாங்க எல்லாரும். கொஞ்ச நேரமாவது படுத்து ரெஸ்ட் எடுக்க வேணாமாப்பா? இன்னைக்கு ஒரு நாள் விஜயா கூட எங்க ரூம்ல போய் படுத்துக்க. ஒண்ணும் வேணாம், நீங்க எங்க படுப்பீங்க? முத்து கூட இந்த ரூம்ல படுத்துக்கிறேன். எனக்கு ரூம் வேணும்பா. அப்பனா மனோஜ், நீயும் எங்க கூட படுத்துக்க. ஆனா ரோகிணி என் ரூம்ல படுத்துக்கட்டும். எப்படிமா நான் ரோகிணி இல்லாம தனியா? போடா மனோஜ், ரோகிணி என் ரூம்ல வந்து படுமா. மீனா மாத்திரை போடலாம். ரோகிணி எங்க? சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அத்தை, வருவாங்க. அது எனக்கு தெரியாதா? என் தலையெழுத்து. மரியாதை இல்லாதவங்க கூட எல்லாம் நான் தங்க வேண்டியதா இருக்கு. இன்று கியூபாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.